வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளில் 24 மணி நேரம்தான் இருக்கலாம். ஆனால் அறிவை வளர்க்கும் கூடுதல் நேரம் இதோ. 25th hour of the day சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் சில முழுமையான ஆரோக்கிய பழக்கவழக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனிதனின் ஆரோக்கியம் என்பது வெறும் நோய்கள் இல்லாத நிலை மட்டுமல்ல. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, உணர்ச்சி சமநிலை மற்றும் ஆன்மீக நிறைவு ஆகிய அனைத்தும் இணைந்தால்தான் உண்மையான நல்வாழ்வு கிடைக்கும். இந்த உடல் மனம் தொடர்பை வலுப்படுத்த சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிமுறைகளை இப்போது பார்ப்போம். முதலில் தியானம் பற்றி தெரிந்து கொள்வோம். தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்தும் மிகவும் பழமையான மற்றும் பயனுள்ள ஒரு பயிற்சியாகும். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கவும், கவலை உணர்வுகளை கட்டுப்படுத்தவும், உணர்ச்சி நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் உதவுகிறது. தியானம் செய்யும்போது நமது கவனம் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கும். இதனால் தேவையற்ற எண்ணங்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் குறைகின்றன. தொடர்ச்சியாக தியானம் செய்பவர்கள் அதிகமான மன அமைதி, தெளிவான சிந்தனை மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை அனுபவிப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக யோகா பற்றி பார்ப்போம். யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான பயிற்சி முறையாகும். யோகாசனங்கள் உடலை வலுப்படுத்துகின்றன, உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கின்றன, தசை இறுக்கங்களை குறைக்கின்றன. பிராணாயாமம் எனப்படும் சுவாச பயிற்சிகள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தின் தாக்கத்தை குறைக்கின்றன. யோகா மற்றும் தியானத்தை இணைத்து செய்வது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்த உதவுகிறது. இப்போது சுவாச பயிற்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் சுவாசிக்கிறோம். ஆனால் சரியான முறையில் சுவாசிக்க கற்றுக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆழ்ந்த வயிற்று சுவாசம் அல்லது டயஃப்ராக்மெட்டிக் பிரீதிங் என்பது மிகவும் எளிய மற்றும் பயனுள்ள ஒரு பயிற்சி. இதில் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வயிற்றை விரிவடையச் செய்து பின்னர் மெதுவாக வெளியே விட வேண்டும். இந்த முறையானது உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு சென்று மன அமைதியை அதிகரிக்கிறது. அடுத்ததாக நாடி சோதன பிராணாயாமம் அல்லது மாற்று நாசி சுவாச பயிற்சி. இந்த பயிற்சியில் மாறி மாறி இரு நாசிகளின் வழியாக சுவாசிக்கப்படுகிறது. இது மன ஒருமைப்பாட்டை அதிகரிக்கவும், கவனத்தை மேம்படுத்தவும், மனதை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது. இப்போது பிரார்த்தனையின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். உலகின் அனைத்து கலாச்சாரங்களிலும் பிரார்த்தனை ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. பிரார்த்தனை என்பது வெறும் மத சம்பிரதாயம் மட்டுமல்ல. அது மன அமைதி, நம்பிக்கை மற்றும் உள்ளார்ந்த வலிமையை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவது, மனதில் இருக்கும் பயம், பதட்டம் மற்றும் கவலைகளை குறைக்க உதவும். பிரார்த்தனை நமக்கு நம்பிக்கையையும் பொறுமையையும், வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் வழங்குகிறது. காலை எழுந்தவுடன் அல்லது இரவு உறங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் மனதார பிரார்த்தனை செய்வது நமது மனநலத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவக்கூடும். இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களுடன் சில மூலிகைகளையும் இணைத்து பயன்படுத்தலாம். உதாரணமாக, தியானத்திற்கு முன் கெமோமைல் தேநீர் அல்லது பாஷன் பிளவர் மூலிகை தேநீர் அருந்துவது மனதை மேலும் அமைதிப்படுத்த உதவலாம். யோகா பயிற்சிக்கு முன் அஸ்வகந்தா போன்ற அடாப்டோஜெனிக் மூலிகைகள் உடல் சக்தி மற்றும் கவனத்தை ஆதரிக்கக்கூடும். துளசி, வல்லாரை, பிராமி போன்ற இந்திய பாரம்பரிய மூலிகைகளும் மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கும் வகையில் பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் எந்த மூலிகையையும் மருத்துவ நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவர் அல்லது தகுதியான நிபுணரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். நண்பர்களே, உண்மையான ஆரோக்கியம் என்பது மருந்துகளால் மட்டும் உருவாகாது. தியானம், யோகா, சுவாச பயிற்சி, பிரார்த்தனை, சத்தான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் இயற்கை மூலிகைகளின் சரியான பயன்பாடு ஆகிய அனைத்தும் இணைந்து நமது வாழ்க்கையில் முழுமையான ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. இன்று முதல் தினமும் சில நிமிடங்களை உங்களுக்காக ஒதுக்குங்கள். உங்கள் உடலை கவனியுங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் ஆன்மாவை வலுப்படுத்துங்கள். ஏனெனில் ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இயற்கை ஆரோக்கியம், மூலிகை மருத்துவம், உடல் மனம் நலம் மற்றும் அறிவியல் சார்ந்த பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் 24 hour of the day சேனலையும்
நேச்சுரல் வெல்னஸ் அட் 25th hour ஆஃப் த டே ஃபேஸ்புக் பக்கத்தையும் பின்தொடருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தலைப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.